போச்சம்பள்ளி அடுத்த சிவம்பட்டி பூங்காவனத்தம்மன் கோவில் மயான கொள்ளை சூறையாடு நிகழ்ச்சி. சுடுகாட்டில் மனித எலும்புகளை வாயால் தோண்டி எடுக்கும் வினோத நிகழ்ச்சியைக் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே உள்ள சிவம்பட்டி கிராமத்தில் பூங்காவனத்தனம் கோவில் திருவிழா நடைபெற்றது. இன்று மதியம் மயான கொள்ளை சூறையாடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சக்தி கரகம் எடுத்தல், அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்ற பிறகு கோவில் சன்னதியிலிருந்து மயானம் வரை ஊர்வலமாக வந்த அம்மன் சிலை முன் காளி வேடமணிந்த பூசாரி மற்றும் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் அருள் வந்து ஆடியபடி மயானத்துக்குள் நுழைந்தனர். அப்போது அங்கு சென்ற பூசாரி மற்றும் அருள் பெற்ற பக்தர்கள் மயானத்தில் குழி தோண்டி வாயால் மனித எலும்புகளை கவ்வி அவற்றை அப்படியே தின்றுவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது எலும்பை கவ்வியபடி ஆக்ரோஷமாக பெண்கள் கிராமப் பெண்களுக்கு அருள் பாலித்தனர். இதைக் காண சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்திருந்தனர். மயானத்தின் முக்கிய நிகழ்வாக பூங்காவனத்தம்மன் சுவாமிக்கு படைக்கப்பட்ட உழுவல் தானியத்தை பக்தர்கள் மீது வீசுவார்கள். அப்போது பக்தர்கள் மடியேந்தியும் துண்டு ஏந்தியும் வீசப்பட்ட உழுவலை பிடித்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்றும், வீட்டில் தானியத்தை மூட்டை கட்டி வைத்தால் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பூத வாகனத்தில் பூங்காவனத்தம்மன் மற்றும் சிம்ம வாகனத்தில் ஏழூரம்மன் அங்கு வந்து மயானத்தில் சூறையாடு நிகழ்ச்சி முடிக்கும்போது பக்தர்களுக்கு சாட்டையடி கொடுத்து பேய் விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமத்தில் பித்து பிடித்தது போல் உள்ள பெண்களுக்கு இங்கு அழைத்து வரப்பெற்று சாட்டையடி கொடுக்கப்பட்டால் நிவர்த்தியாவிடுவதாக நம்பப்படுகிறது. ஆண்களும் இளைஞர்களும் சாட்டையடி பெறுவது நன்மை என பெற்றுக்கொள்கின்றனர். இதற்காக வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஊத்தங்கரை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர்.